நம்ம இந்த எபிசோடில் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மியூசியம் பார்க்க வந்திருக்குங்க. ஓகேங்க, நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த பழைய காலத்தில் உள்ள தாய்லாந்தோட கல்ச்சரை நம்ம மெயினாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலை மற்றும் கலாச்சாரத்தை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த அந்த காலத்தில் பயன்படுத்தின இங்கே உள்ள லிங்கம்ங்க. இது ஒன்றுமே கிடையாது, லிங்கம் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த போட்டிருக்கு பாருங்கள். இது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அந்த காலத்துலலாம் பெண்கள் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த பெண்களை குழந்தை பெற்றவங்களை இந்த மாதிரி நெருப்பு பக்கத்தில் படுக்க வச்சுருவாங்களாங்க. இந்த பாருங்க, அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு பொருட்கள், டால் பொம்மைகள்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொம்மைகள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது என்னென்னா ராயல் சேரியட்டுங்க. கிங் ராமா 1 வந்து 1795 பயன்படுத்தப்பட்ட தேருங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின இப்போ தேர் தாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே பழைய காலத்தில் பயன்படுத்துகிற கிங் ராமா 1 and 2 அந்த காலத்தில் அவர் பயன்படுத்தின பொருட்கள் தாங்க இங்கே இருக்குது எல்லாமே. இது பாருங்கள், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பேப்பருங்க, காகிதங்கள் எப்படி இருக்கு பாருங்களேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், இதை பார்க்குறீங்களா, இதெல்லாம் அந்த காலத்தில் ராஜாக்கள் பயன்படுத்தின பெட்டிகள்ங்க. இதை பார்த்துட்டு இருக்கீங்களேங்க, இது வந்துட்டு அந்த காலத்தில் ராமாயண கதை நடந்ததில்ல. ஸோ அந்த நேரத்தில் நடந்த அந்த கதையை விளக்குற மாதிரியான ஒரு ஸ்டேச்சு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு விநாயகரோட சிலை இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பிரம்மா சிலை மாதிரி இருக்குது. ஆமாங்க, பிரம்மா தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது யாருன்னா லார்ட் சிவாங்க. லார்ட் சிவாவோட சிலையை அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்க. விஷ்ணுவோட சிலை இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க, விஷ்ணுவோட ஒரு சிலை எப்படி இருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு சிவலிங்கத்தையும் வச்சுருக்காங்க பாருங்கள். ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக்ஸ். வேறு எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கோன்னா பேங்காக்ல இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்காக் சீரீஸுங்க. அந்த வகையில் போன எபிசோட் வந்துட்டு வாட்போ பார்த்துருப்பீங்க. அப்படி ஒருவேளை அந்த வாட்போ டெம்பிள் சீரீஸ் எபிசோட் யாரும் பார்க்கலன்னா நான் கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம இந்த எபிசோடில் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மியூசியம் பார்க்க வந்திருக்குங்க. அதாவது பேங்காக்கில் சிட்டி சென்டர்லேயே இருக்கக்கூடிய நேஷனல் மியூசியம் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சனாம் லுவாங் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க. ஆக்சுவலாக அது வந்து சிட்டி சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பஸ் ஸ்டாப்பு, அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. சரி வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், ஸோ இன்றைக்கி வந்துட்டு டேட்டு வந்துட்டு சண்டே 22 டிசம்பர். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா 8 மணி வரைக்கும் ஏதோ ஒரு இது இருக்குது, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வச்சுருக்காங்க, நைட் அட் த மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு. நைட் மியூசியம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்க, வாங்க, இதான் இந்த மியூசியத்தோட என்ட்ரன்ஸு. வாங்க உள்ளே போகலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க பாருங்கள், ஆக்சுவலாக இன்றைக்கி என்னமோ ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் டிக்கெட்லாம் போட்டு ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், நேஷனல் மியூசியத்தோட பேங்காக்கில் ஸோ என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்னு மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், இதை பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள், ஸோ நேஷனல் மியூசியம் பேங்காக்கு வந்துட்டு டிக்கெட் வந்து 200 பார்த்துங்க. டிக்கெட் கொடுத்து அதோட இது வந்து ஒரு கைடு மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சுட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கணுங்க. ஓகே வாங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் முன்னாலே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனம் லுவாங் அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குங்க. ஆக்சுவலாக சனம் லுவாங்கிறது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 250 மீட்டர் தான், ஒரு 5 நிமிஷம் தான் வாக்கிங். ஸோ அந்த எவ்வளோ தூரத்தில் தான் இருக்குது. இது வந்து அந்த பக்கத்தில் தான் இருக்குது இந்த நேஷனல் மியூசியமு. ஆக்சுவலாக இதோட ஓப்பனிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30 ஈவினிங் 4 o'clock வரைக்கும் தான். ஸோ இப்போ ஏதோ ஒரு நைட் ஒரு ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்கிறதுனால இன்றைக்கி மட்டும் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற டயத்தில் மட்டும் நைட் 8 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மற்ற டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த தாய்லாந்து பேங்காக்கில் நம்ம இப்போ உள்ளே போய் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த பழைய காலத்தில் உள்ள தாய்லாந்தோட கல்ச்சரை நம்ம மெயினாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலை மற்றும் கலாச்சாரத்தை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பழைய காலத்தில் அந்த ராஜாலாம் இருக்கிறாரு இல்லையா, அவர் பயன்படுத்தின பொருட்கள், அவரோட தோட்டம், அவரோட சபையெல்லாம் எப்படி இருந்துச்சு, ஸோ இந்த மாதிரி இடங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மட்டும் இல்லாமல் பழைய காலத்தில் உள்ள அந்த தாய்லாந்து மக்கள் பயன்படுத்தின பொருட்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நம்ம ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்துட்டு 4 மணிக்கே க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு மியூசியம். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நைட்டு 8 மணி வரைக்கும் ஓப்பன் இருக்குது. இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நைட் மியூசியம்னே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிறதுனால நைட் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊர்களெல்லாம் இப்படி பொருட்காட்சியில் இந்த ஒரு பெரிய அப்பளம்லாம் பொறுத்து வைப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி இங்கே எப்படி விற்றுட்டு இருக்காங்க பாருங்கள். அருமையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், நிறைய
ஃபுட் ஸ்டால் ஒன்று நிறைய போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மியூசியமுக்கெலாம் வந்துட்டு இங்கே லோக்கல் மக்கள் வரமாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல்ஸே அதிகமாக வராங்க. அப்படின்னா ஏதோ சம்திங் மேலே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சா நான் உள்ளே வந்தேன். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வித்தியாசமான நிறைய ஃபுட் ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். பாருங்கள், பாப்கார்ன் முதற்கொண்டு இருக்குங்க, எல்லாமே இருக்குங்க, நல்லா இருக்குங்க. பாருங்கள், இதாங்க என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் ரைட் சைடில் போனீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபுட் ஸ்டால் நிறைய இருக்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஆடியன்ஸ் ஹால் ஒன்று இருக்குங்க. வாங்க நம்ம உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், வெளியில் என்ட்ரன்ஸ்லேயே 2 பீரங்கி மாதிரி வச்சுருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம ஆடியன்ஸ் ஹால் உள்ளே வந்திருக்கிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள நல்லா இருக்குங்க. உள்ள மியூசியம் நம்ம எதிர்பார்த்த விட உண்மையாக நல்லாயிருக்கு. வா, இங்கே பாருங்கள், இந்த அந்த காலத்தில் பயன்படுத்தின இங்கே உள்ள லிங்கம்ங்க. இது ஒன்றுமே கிடையாது, லிங்கம் தான் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ லிங்கத்தோட ஃபோட்டோ தான் ஒரு சிலை மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் இருக்குது பாருங்கள். 3 லிங்கம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். நம்ம இந்து கடவுளோட லிங்கத்தை கூட இவங்க வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி வழிபடுறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து அவங்க பழைய காலத்தில் உபயோகப்படுத்தின வந்து பாத்திரங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அவங்க பழைய காலத்தில் உபயோகப்படுத்தின அணிகலன்ங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, கைக்கு போடுற அணிகலன்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த பார்த்துட்டு இருக்கீங்களாங்க, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட தாய் மக்களோட அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொழியை வந்துட்டு அந்த கற்களில் வந்து எழுதி வச்சதை வந்து அந்த இதாக எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு சாம்பிள் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாமே அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட பொருட்கள் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது எல்லாமே அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட பொருட்கள்ங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு அந்த எக்ஸிபிஷன் ஹால் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய காலத்தில் நம்ம ஊரில் இல்லை, இந்த கீழடியில் தோண்ட பழைய காலத்து அந்த பொருட்கள்லாம் கிடச்சிதுன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கேயுமே சில இடங்களில் ஆராய்ச்சி செஞ்சப்போ அவங்களுக்கு கிடைச்ச பொருட்களை எடுத்து இங்கே எக்ஸிபிஷனில் வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆனால் இதில் உண்மையிலே ரொம்ப ஒரு ஷாக்கான கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்து தெய்வங்களான லிங்கம், அவரோட லிங்க சிலையெல்லாம் இங்கே நிறைய இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே வந்துட்டு வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை. ஸோ அதனால் ஆனால் ஃபோட்டோ எடுக்க மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. அது என்ன லாஜிக்னு எனக்கும் தெரில. பட் ஆனால் அதோட ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், அந்த லிங்கத்தோட சிலை நிறைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், பாத்திரங்கள், அப்புறம் அவங்களோட அணிகலன்கள், இது எல்லாமே உள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தேவர்களும் அசுரர்களும் அந்த பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக பார்க்கடலை கடைஞ்சாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு அற்புதமான சிலையுமே அங்கே ஒரு பழைய காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சிலையுமே உள்ளே ஒன்று இருக்குங்க. அதுவுமே பாருங்கள், நான் ஃபோட்டோவில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒவ்வொரு பொருட்களுமே வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த ப்ளூ கலரில் ஒரு இது பார்த்திங்கன்னா, அது வந்து ஏதோ ஒரு ஹிந்து டெம்பிள், இந்து கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்குமே அது எந்த கடவுள் அப்படிங்கிறது உண்மையாக கரெக்டாக தெரில. அது த ஸ்கல்ப்சர் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கல்ப்சர் ஆஃப் காடா, ஸ்கல்ப்சர் ஆஃப் உமனா, இது ரெண்டில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு என்ன கடவுள்ங்கிறது அவங்க கிளியராக தெரிலங்க. அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்கல்ப்சர் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு இது வச்சுருக்காங்க. இது ஒரு பட் ஆனால் இது வந்துட்டு ஒரு இந்து கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்குமே அந்த ஒரு டீட்டெயில் ஃபுல்லாக தெரியல. பட் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக தருது, பழைய காலத்து இன்னும் ஹிஸ்ட்ரி நம்ம இது பண்ணும்போது இந்து விஷயத்துக்கும் தாய்லாந்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறத வந்துட்டு நல்லாவே கிளியராக தெரியுதுங்க. இதான் அந்த எக்ஸிபிஷன் ஹாலு. இங்கே பாருங்கள், எக்ஸிபிஷன் ஹாலே எப்படி இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. வாங்க நம்ம அப்படியே இந்த பக்கம் போய் பார்க்கலாம். வாங்க நம்ம அப்படியே முன்னால் நல்லா இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம இங்கே பாருங்கள், ஸோ நம்ம இங்கே வந்தோம் இல்லையா, ஸோ இங்கே தான் இந்த எக்ஸிபிஷன் ஹாலு. இதை பார்த்துட்டோம். ஸோ நம்ம இப்படி இந்த பக்கம் உள்ளே போனோம்னா 2 and 3, இது 2 and 3 இந்த பக்கம் பார்க்கலாம். வாங்க நம்ம அப்படியே இந்த பக்கம் போகலாம். வாங்க, இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். நைட்டில் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த இடம், செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக யூஸ்வலாக நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 4 மணிக்கு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இன்றைக்கி தாங்க வந்துட்டு 8 மணி வரைக்கும் வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே லெஃப்ட் சைட்லேயுமே கடைகள் தாங்க போட்டிருக்குறாங்க. ஸோ எக்ஸிபிஷன் நடக்கிறதுனால, ஸோ நைட் மியூசியங்கிறதுனால கொஞ்சம் நல்ல பிரைட்டாக லைட்லாம் போட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம இந்த பக்கம் உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் எப்படி இந்த மரத்துக்கு லைட்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், மியூசிக்லாம் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஓகே, வாங்க நம்ம இங்கே உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் டெம்பிள் தாங்க இருக்குது. அதுக்கு வெளியில் 4 பாதுகாவலர்கள் இருக்காங்க பாருங்கள். நம்ம இது கிராண்ட் பேலஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா புத்த கோயிலையுமே இதை நம்ம பார்க்க முடியும். வாங்க நம்ம உள்ளே போகலாம்.
வாவ், செம்மையாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், புத்தர் டெம்பிளை பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா நம்மளை வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறது இல்லைங்க. அதனால் இங்கேருந்தே பாருங்கள் அந்த புத்தர் சிலையை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம இங்கே தான் வந்து நம்ம அந்த ஒரு புத்தரோட சிலையை பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு உள்ளே. ஓகேங்க, நம்ம அப்படியே வெளியில் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டுருக்குறோம். வாங்க நம்ம இங்கே போய் பார்ப்போம். இங்கே ஒரு மியூசியம் இருக்குது, இங்கேயும் உள்ளே போய் பார்க்குறாங்க. வாங்க பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க சார். இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே நைட் அட் மியூசியம்னு ஒரு இது மாதிரியே வச்சுருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. வாங்க நம்ம இந்த இடத்துக்கு உள்ளே போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த இடத்த பாருங்களேன். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் மாதிரியே வச்சு யூஸ் பண்ணிட்டு வெளியே வச்சுட்ருக்காங்க. நல்லா அருகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக வச்சுருக்காங்க, நல்லா இருக்குங்க. இந்த போட்டிருக்கு பாருங்கள், இது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அந்த காலத்துலலாம் பெண்கள் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த பெண்களை குழந்தை பெற்றவங்கள இந்த மாதிரி நெருப்பு பக்கத்தில் படுக்க வச்சுருவாங்களாங்க. ஸோ இந்த ஹீட்டுனால் அவங்களோட பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகுமா, அவங்க ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்களாம், ஹெல்த்தியாகவும் இருப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி அவங்க நம்பியிருக்காங்கங்க. இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த வுட்டில் தான் அவங்க படுக்க வைக்கிறாங்க அந்த காலத்துலையுமே. ஸோ இந்த இடத்துல தீயை பொறுத்து வச்சுட்டு இந்த வுட்டில் தான் படுக்க வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதோட இது ஒரிஜினல் இதை தான் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பாருங்க, அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு பொருட்கள், டால் பொம்மைகள்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொம்மைகள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுவுமே பாருங்கள், வந்து ஒரு வேல் மாதிரி ஒன்று இருக்குது, இந்த மாதிரி கத்திலாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எல்லாமே அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டதுங்க. இங்கே பாருங்கள், பின்னால் சங்கு இருக்குது பாருங்கள், வெள்ளை சங்கு கருப்பு சங்குன்றது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் லெல்லாபி பேண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இங்கே பாருங்கள், பழைய காலத்தில் ராஜாக்களுக்கெல்லாம் அந்த குழந்தை பிறந்ததுலாம் இதில் தான் போடுவாங்களாம். அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்க, இதேவும் அதே தாங்க, அந்த பழைய காலத்தில் உள்ள பொம்மைகள்ங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ பார்க்குறீங்களே, அது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கேண்டில் லைட்டுங்க. இதில் தான் மெழுகுவர்த்தி வச்சுட்டு விளக்கு ஏற்றுறாங்க. இதுக்கு பக்கத்தில் பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், இது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஸ்டூலுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மணி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பெல் ஆஸ்கிங் ஃபார் சைல்டு அப்படின்னு போட்டிருக்குங்க. அதாவது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அந்த காலத்தில் குழந்தை வேணும்னா இந்த மாதிரி ஒரு பெல் அடித்து குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி பெல் அடித்தா குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்பியிருக்காங்க போல இருக்குங்க. இந்த இதெல்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சின்ன சின்ன பிள்ளைங்களாம் பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு பொருட்களுங்க. டாலு பொம்மை எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், உண்மையான வீடு மாதிரியே இருக்குது பாருங்களேன். இது இன்னமும் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இப்போ பாருங்கள், இது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு பொருட்களுங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுவுமே அதே தாங்க, அதே விளையாட்டு பொருட்கள் தான். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த காலத்துலேயே அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள், அருமையாக இருக்கு பாருங்கள். அந்த பழைய காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட கத்திகள்லாம் இருக்குது பாருங்கள், ஸ்வேர்டு, எலிஃபென்ட், ஹூக்கு தான் இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இங்கே பழைய ஒரு கட்டில் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், இது வந்து பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கட்டிலுங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பழைய காலத்தில் உபயோகப்படுத்த அந்த பேர்ல் பாக்ஸ், இதில் தான் அந்த முத்துக்கள் நவரத்னம் எல்லாமே வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க, நகைகள், நகைப்பெட்டி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகேங்க, நம்ம இங்கே எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் அடுத்து நம்ம இந்த பக்கமாக போகலாம். வாங்க உள்ளே போய்ட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த ரூம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அடுத்து வாங்க போகலாம். ஆக்சுவலாக இங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குங்க, அது பக்கத்தில் ஒருத்தவங்க தாய்மொழியில் ஏதோ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்க, நம்ம இங்கே எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே வந்துட்டு சில முக்கியமான இடங்கள்லாம் உள்ளே விட்டுட்டு அங்கே ஆனால் வீடியோ எடுக்க விட மாட்டேன்றாங்க, ஆனால் ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்க. அது என்னன்னு தெரில. ஓகேங்க, வாங்க நம்ம அடுத்து இந்த இடத்துக்குள்ளே போகலாம். ஓகே, பார்க்க எங்கேயாச்சும் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரில, பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்க, இது என்னென்னா ராயல் சேரியட்டுங்க. கிங் ராமா 1 வந்து 1795 பயன்படுத்தப்பட்ட தேருங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க.
இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின இப்போ தேர் தாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இது எல்லாமே பழைய காலத்தில் பயன்படுத்துகிற கிங் ராமா 1 and 2 அந்த காலத்தில் அவர் பயன்படுத்தின பொருட்கள் தாங்க இங்கே இருக்குது எல்லாமே. வா செம்மையாக இருக்குங்க பாருங்கள். இந்த இது எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பார்த்துங்களா. இதிலலாம் வராங்க அவங்க ராஜா. சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கமும் ஒரு தேர் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குங்க. கோல்டுக்கு தாங்க ஃபுல்லாக போட்டு பழக்கியிருக்காங்க. இருக்குது பாருங்கள், மாடல் ஆஃப் ராயல் கிரெமட்டோரியம் ஆஃப் கிங் ராமா 4 அவரோடதுங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னா ஒரு பல்லக்குங்க. இது வந்து யாரோட பல்லக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, குயின் ராம்பாய் பர்னி ஆஃப் கிங் ராமா 7. கிங் ராமா 7ஓட குயின் அவங்க பயன்படுத்தின பல்லக்குங்க. இது இருக்கு பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. இந்த பார்த்துட்ருக்கீங்களாங்க, இதுவுமே கிங் ராமா 4ங்க. 4வது கிங் பயன்படுத்தின ஒரு தேர். எப்படி இருக்கு பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இதெல்லாம் உண்மையிலேயே அவங்க பயன்படுத்தின தேருங்க, ராஜாக்கள் பயன்படுத்தின தேர். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக வச்சுருக்காங்க. இது வா பயங்கரமாக இருக்குங்க, பாருங்களேன். ஓகேங்க, நம்ம இந்த இதில் உள்ள எல்லாமே பார்த்துட்டோம். வாங்க நம்ம அடுத்து இந்த பக்கமாக உள்ளே போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. நைட்டில் கூட நல்லா லைட்டிங்லாம் போட்டு அருமையாக பண்ணியிருக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஓகே வாங்க, இங்கே 701 702ன்னு 2 ரூம் இருக்குது. வாங்க அதில் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். வாங்க. இதில் வந்துட்டு இந்த சியாமீஸ் கிங் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட இன்வேஷனில் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது உள்ளே இருக்குங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் உள்ள ஒரு ஆள்கள்லாம் எப்படி குதிரை வச்சுட்டு நிற்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு பல்லக்கு மாதிரி இருக்குங்க, பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது, அருமையாக இருக்குங்க. இது பாருங்கள், இது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட டூல்ஸுங்க. நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கு நம்மளுக்கு எப்பயும் டூல்ஸ் தேவை இல்லையா, ஸோ அந்த காலத்தில் எப்படி இருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க, போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த காலத்தில் இதை வச்சு தாங்க எல்லாம் அளந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. வா இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு கப்பல் ஒரு டிசைன் பண்ணிக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் உள்ள கப்பல்களோட டிசைன் இப்படி தான் இருந்திருக்கு, அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு கப்பல் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. வா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த இருக்குது பாருங்கள், இது வந்துட்டு நம்ம ஊர்களெல்லாம் புக்குகளுக்கு வந்து பைண்டிங் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் மார்பிள் கல்லுங்க. ஸோ இதையே வச்சு இந்த மாதிரி புக்குகளுக்கெலாம் பைண்டிங் பண்ணியிருக்காங்க அப்போ உள்ள அரசர்கள். வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், கல்கள், அப்புறம் ஓடு, இந்த மாதிரி இதெல்லாம் காட்டுறாங்க. இது இந்த பார்க்குறீங்களா, இது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட டைல்ஸுங்க. இந்த பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், அந்த லாக்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலத்தில் உண்மையிலே இதெல்லாம் பயன்படுத்தப்பட்ட லாக்குகள் எப்படி இருக்குது. அப்போவே இந்த மாதிரி ஸ்க்ரூலாம் வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இது வந்துட்டு அந்த காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களோட ஒரு இதுக்கு டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், வா அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட இது என்னது, இது என்னென்னா இது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இதை வச்சு என்ன மியூசிக் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. இது பாருங்கள், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பேப்பருங்க, காகிதங்கள் எப்படி இருக்கு பாருங்களேன். பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள், இதுவுமே அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட காகிதங்கள் அப்படிங்கிறது பாருங்கள், பேப்பருங்க எப்படி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, வாங்க நம்ம அப்படியே இந்த வழியாக எக்ஸிட் ஆயிடுவோம். ஓகேங்க, நம்ம அந்த 505ங்கிற ரூம்குள்ளே உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய படகு இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் நம்ம ஊரில் அந்த கேரளாலலாம் பார்ப்பீங்கள்ல, அந்த படகு போட்டி நடக்கும் பாருங்கள், ஸோ அதில் பயன்படுத்துவாங்கள்ல பெரிய படகு, அந்த மாதிரி இருக்குல்ல. இதை பாருங்கள், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குங்க, ரொம்ப பெருசாக இருக்குங்க. இது பார்க்குறீங்களா, இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களுங்க. வா செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் உள்ள புத்த துறவிகளோட ஒரு சிலை மாதிரி வச்சுருக்காங்க, பின்னால் புத்தர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க, சிலை வச்சுருக்காங்க. இது எல்லாமே பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட புத்தர் சிலைங்க. இதை பார்க்குறீங்களா, இதெல்லாம் அந்த பழைய காலத்தில் கொடுக்கப்பட்ட மெடல்களுங்க, மெடல். இங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இது பாருங்கள், இது வந்து காயினோட ஒரு சாம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க, அருமையாக இருக்குங்க.
இப்போ அந்த பார்க்குறீங்கல்ல, அது 2 உலக உருண்டைங்க. அந்த காலத்தில் உள்ள உலக உருண்டையை வந்துட்டு இப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள், இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஃபோல்டிங் சேருங்க. எப்படி இருக்கு பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. இந்த பார்த்துட்ருக்கீங்களா, இது வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட புத்திசம் சம்பந்தமான ஓலைச்சுவடுகளுங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். சூப்பராக ஓலைச்சுவடு இல்லை, இது ஒரு ஒரு வேறு இதனால் செஞ்ச ஒரு சுவடு மாதிரி இருக்குங்க. நல்லா இருக்குங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இதை பார்க்குறீங்களா, இதெல்லாம் அந்த காலத்தில் ராஜாக்கள் பயன்படுத்தின பெட்டிகளுங்க. எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், இதெல்லாம் ராஜாக்கள் பயன்படுத்தினது தான். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இதை பார்த்துட்ருக்கீங்களேங்க, இது வந்துட்டு அந்த காலத்தில் ராமாயண கதை நடந்ததில்ல, ஸோ அந்த நேரத்தில் நடந்த அந்த கதையை விளக்குற மாதிரியான ஒரு ஸ்டேச்சு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம அப்படியே முன்னாடி வரோம். இங்கே பாருங்கள், அந்த சிலைகள் வச்சுருக்காங்க பாருங்கள், பாதுகாவலர்களோட சிலைகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க இடம். வாங்க இந்த பக்கம் போவோம், எதாவது இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்கள், நான் அடுத்த ஒரு பில்டிங்க்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சிலைகள் வச்சுருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. சூப்பராக இருக்குங்க. வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்த சிலைகள். இதெல்லாம் இந்து கோயிலில் உள்ள சிலைகள் மாதிரியே இருக்குதுங்க. பாருங்கள், ஜாவா ஸ்ரீ விஜயா பாருங்கள், இதெல்லாம் இந்து கோயிலில் உள்ள சிலை மாதிரியே இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு விநாயகரோட சிலை இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பக்கமே ஒரு விநாயகர் சிலை இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது எல்லாம் இந்து கோயில்கள்லேருந்து எடுத்த மாதிரி தாங்க இருக்குது பார்க்க. இது பிரம்ம சிலை மாதிரி இருக்குது. ஆமாங்க, பிரம்மா தாங்க. இங்கே பாருங்கள், பிரம்மாவோட சிலை இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது யாருன்னா லார்ட் சிவாங்க. லார்ட் சிவாவோட சிலையை அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்க. வா, வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே அந்த காலத்தில் உள்ள சிலைங்க. நம்ம இந்து கடவுளோட அது சிலைகள் வந்து இவங்களுக்கு எப்படிங்க கிடச்சிருக்கோம் பாருங்கள். அப்போ ஏதோ தொடர்பு இருந்திருக்குங்க அந்த காலத்துலேயே. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிலை இருக்குது. இது எந்த சாமின்னு பார்ப்போமா? பைரவாங்க. இதுவும் சிவன் தாங்க, சிவனோட ஒரு சிலை தாங்க வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சூர்யா காட், அதாவது சன் வந்து ஒரு கடவுளாகவே வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், போதி சத்வா பத்மபாணி அப்படின்னு ஒருத்தரோட சிலை இருக்குது. இங்கே பாருங்கள், விஷ்ணுவோட சிலை இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. சரிங்களா, இங்கே இந்த எல்லா சிலையும் விஷ்ணுவோட சிலை தாங்க. இது எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து 4 கை விஷ்ணுவோட சிலை, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இது எல்லாமே 10ஆம் நூற்றாண்டுலேருந்து 13ஆம் நூற்றாண்டில் உள்ள கற்களுங்க. இங்கே பாருங்கள், சிலைகளுங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இதை பாருங்கள், சிங்கம் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே ஒரு சிங்கத்தோட சிலை இருக்குது. இது வந்து எல்லாம் ஆயுதயா பீரியடில் உள்ள சிலைகள்லாம் போட்டிருக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தினப்பட்ட பாத்திரங்கள்ங்க. எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ பாருங்க, விஷ்ணுவோட ஒரு சிலை எப்படி இருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு சிவலிங்கத்தையும் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். பாதி சேதம் அடைஞ்சிருக்கு, ஆனால் நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன நிறைய சிலைகள் இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா போதி சத்வா ஒருத்தரோட சிலை இருக்குங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுவும் போதி சத்வா தான். இங்கே பாருங்கள், இங்கேயும் நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க, பழைய காலத்தில் உள்ளதுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க பாருங்கள், எல்லாமே அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள்,
இந்த எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குல்ல, செம்மையாக வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சிலையை பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்க, இது அந்த என்ன என்னென்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? அம்மிக்கல் தாங்க. அந்த காலத்தில் இவங்க பயன்படுத்தின நம்ம ஊரில் மாதிரியே தான் இவங்களும் பயன்படுத்தியிருக்காங்க. அம்மிக்கல் சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பானை எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் சூப்பராக இருக்குங்க பாருங்கள். இந்த பக்கம் எல்லாமே புத்தர் சிலைங்க, அந்த காலத்தில் உள்ள புத்தர் சிலை வச்சுருக்காங்க. ஓகேங்க, வாங்க அந்த பக்கம் போகலாம். இந்த பாருங்கள், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள்லாம் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு கைட் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்க, நம்ம இங்கேயும் பார்த்துட்டோம். ஓகே, நம்ம அடுத்து நம்ம இங்கே உள்ளே போகலாங்க. இப்படி நேராக போகலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்த இடங்கள பாருங்க, நைட்டில் பார்க்கும்போது லைட்டிங்கில் எப்படி இருக்கு பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க இடம். வாங்க அப்படியே முன்னாடி போய் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம அப்போ இப்படி இந்த பக்கமாக போனோம். இந்த பக்கமாக போயிட்டு அப்படியே சுற்றிட்டு இப்போ இந்த பக்கமாக இருந்து வந்துட்டோம். நம்ம அப்படியே இந்த பக்கம் இடத்துக்கு போயிருந்தோம் இல்லையா? ஸோ இப்படி நம்ம இந்த பக்கம் இப்போ நேராக எப்படி போனோன்னா நான் மெயின் கேட்டுக்கு போயிடலாங்க. வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். வா, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கேயுமே லைட்டிங்லாம் போட்டு அந்த செடிகளுக்கு மேலே லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க. இங்கேயும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குங்க, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகேங்க, வாங்க நம்ம அப்படியே எக்ஸிட் நோக்கி போகலாம். எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், வாங்க அப்படியே போகலாம். இங்கே பாருங்கள், அப்படியே முன்னால் வந்தோன்னா இங்கே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ அங்கே உட்காந்து இங்கே உள்ள லோக்கல் மக்கள்லாம் உட்காந்து நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம இப்படி போனோம். ஸோ இந்த வழியாக போயிட்டு இந்த வழியாக வந்தோம். அப்புறம் இங்கே ஒரு பாதை இருக்குது, அப்படியே சுற்றிட்டு மறுபடியும் இதே வழி அப்படியே வந்துடுறோம். அவ்வளோதாங்க அந்த மியூசியமை பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ஓகேங்க, இதாங்க எக்ஸிட்டு. வாங்க அப்படியே நம்ம எக்ஸிட் ஆக வேண்டியதான். ஓகேங்க வாங்க. ஓகேங்க, நம்ம இந்த நேஷ்னல் மியூசியம் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. உண்மையிலே சொல்லப்போனால் ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி லவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இல்லைன்னா மற்றபடி சில ஆளுகளுக்குலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போர் அடிக்கலாம். பட் ஆனால் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம இப்போ அந்த பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சு வாழ்க்கை முறை, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணுங்க. தெரிஞ்சுக்கிறது உண்மையிலே ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தாய்லாந்துக்கு வந்திருக்கோம். ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கும் கொஞ்சம் அவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த காலத்தில் உள்ள தாய் மக்களோட கல்ச்சரும் நம்மளோட இந்தியன் கல்ச்சரும் நிறைய ஒத்து போகிறத நம்மளால் பார்த்துக்க முடியுது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் உள்ள நம்ம சிவனோட ஒரு சிலையாக இருக்கட்டும், விநாயகரோட சிலையாக இருக்கட்டும், விஷ்ணுவோட சிலையாக இருக்கட்டும், பிரம்மரோட சிலையாக இருக்கட்டும், இந்த சிலைகளெல்லாம் இங்கே இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு தொடர்பு இருக்குன்னு தானே அர்த்தம் இல்லைங்களா? ஸோ அது இல்லாமல் இங்கே அவங்களோட சிலைகள்லாம் இங்கே கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவங்களுக்கும் நமக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான தொடர்பு இருந்திருக்குங்கிறது இதுலேருந்து நல்லா தெரியுது. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்க, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் முத்துங்க. பாய். நம்ம இந்த வீடியோவில் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகானகோன் அப்படிங்கிற ஒரு ஸ்கை வாக்குக்கு வந்திருக்கோங்க. இந்த பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள், இதாங்க டிக்கெட்டு. ஸோ வந்துட்டு 1100 பாட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்க, நம்ம இப்போ இருக்கிறது வந்துட்டு 75வது மாடியில் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டோட்டல் உங்களுக்கு பேங்காக்கே தெரிகிற அளவுக்கான ஒரு வியூ இருக்குதுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், டோட்டல் பேங்காக்கே தெரியுதுங்களா? எப்படி இருக்கு பாருங்கள், வியூ சூப்பர் வியூ இருக்குங்க இங்கேருந்து. வா, செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இதை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையாங்க, இதுதாங்க அந்த சாவோ பிராயா ரிவர். இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா? ஸோ இதுதான் அந்த ரிவர், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலாக ஓகேங்க, நம்ம வந்துட்டு 78th ஃப்ளோருக்கு போகணுன்னா இந்த லிஃப்ட்டில் தான் போகணும். அப்படியே வாங்க போகலாம் அப்படியே. ஓகேங்க, வாங்க நம்ம அந்த கிளாஸில் போய் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், வந்தீங்கன்னா இந்த இடத்த 78th ஃப்ளோர் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ரூப் டாப்புங்க. பாருங்கள், இதுதான் இருக்கையிலே டாப் ஃபஸ்ட்டு. வாங்க நம்ம அந்த ரூப் டாப்பும் போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க.
நம்ம டாப்பஸ்ட் இந்த பில்டிங்கோட இருக்கையிலே டாப்பான இடத்துக்கு வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், சிட்டி வியூ பாருங்கள். பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு 360 வியூ காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள் இந்த இடம். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் சீட்டு போட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாருங்க, இதுதான் நம்ம இப்போ இருக்கிற டாப்பு. இது வந்துட்டு கடல் மட்டத்துலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 314 மீட்டர். இங்கே பாருங்கள், ஒரு 3Dயில் ஒரு ஷோ மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள். 3Dயில் நம்ம கண்ணாடி கட்டிட்டு அப்படி மேலே பறக்க விட்றாங்க. ஏதோ உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கையில் பறக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இங்கே பாருங்கள்.